அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு? அவரு பிஜேபியோட பி டீமா இல்ல அவர் விஜயோட இணைய போறாரா? அண்ணாமலை என்பவர் வந்து பிஜேபி என்கிற கட்சியின் மூலமாக இந்த தமிழ்நாட்டிற்கு அறியப்பட்டவர். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் வந்து பிஜேபி இன்வைட் பண்ணி அவரை இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அதை நம்ம முதல்ல பார்க்க வேண்டும். அந்த 2016 வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார். பிஜேபிக்கு 11 லட்சத்தி சம்திங் வாக்குகள் இருந்தது. அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 12 லட்சம் கிட்ட வந்திருக்கு வாக்குகள். அதாவது ஒரு 75,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ணாமலை அவர்கள் தானே பிஜேபியை வளர்த்தாருலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் நடுவுல. அதாவது எல்லாருக்கும் தெரிந்த முகமா கொண்டு வந்தார் பிஜேபியை. அவருடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது இப்போ இந்த 2 தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக 2021 வந்து நியமிக்கப்படுகிறார். அந்த கட்சியுடைய பிஜேபி கட்சியுடைய மாநில தலைவராக 2026 சென்ற சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 14,65,000 வாக்குகள், எனக்கு 2.25 லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்படின்னா இது எங்கிருந்து வந்தது? ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க பிஜேபி காரங்களுடைய ஓட்டு சிதறாது, அந்த ஓட்டு எப்பயுமே தனித்துவமா இருக்கும், அது எங்கேயுமே வேற யாருக்கும் மாற்றி போட மாட்டாங்க. அப்போனா இந்த 3 லட்சம் வாக்குகள் எங்கிருந்து வந்தது? அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றதன் பிறகு இந்த பிஜேபி கட்சியில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்தது. நல்ல ஹார்ட் ஒர்க்கர், நிறைய ஒர்க் பண்ணாரு. எங்களுடைய தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சியில இருந்த 60 விழுக்காடு உறுப்பினர்களும் சரி, நிர்வாகிகள் எல்லாமே பிஜேபியில சேர்ந்துட்டாங்க. அந்த அளவு பயங்கரமான ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க் வந்து வித்தியாசமா இருந்தது. பல ஆக்டிவிட்டிஸ், மக்கள் போராட்டங்கள் எல்லாமே கையில் எடுத்து நல்லா பண்ணாங்க. அவரு அண்ணாமலை வந்ததன் பிறகுதான் அது நடந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம். அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னா கண்டிப்பா வந்து அவர் நல்லா படிச்சவர். தப்பான ஒரு பி டீமா செயல்படுவாரான்றது வந்து கேள்விக்குறிதான்.